52 ஆண்டுகள் முடிந்து 53வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது முதல்வர் அவர்களுக்கு உங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரேமலதா மேம். முதலமைச்சர் விஜய் சாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேணாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துள்ளேன். என்ற கோபம் வந்தால் தனி பள்ளி கொண்டியதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சட்டசபையில நல்லா காமெடி நடந்திருக்கு. பிரேமலதா மேம் சொன்னதுக்கு ஓ பன்னீர்செல்வம் மேம் அவர்கள் பண்ண காமெடி செம்மையா இருந்தது. அதுக்கு விஜயண்ணாவே சிரிச்சுட்டாங்க. எந்த அளவிற்கு கோவில்களை கமர்ஷியலாக மாற்றுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதற்காக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். அருள்மிகு குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில், ஏறத்தாழ அந்த கோயில்கள் இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோயில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? குன்னூர்ல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு ஒரு மாசத்துக்கே 500 பக்தர்கள் தான் வர்றாங்க. அவங்களுக்கு கார் ஃபெசிலிட்டி தேவையா? அவர் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு உதய் அவர்கள் சொல்றாங்க, இப்பெல்லாம் காருமே அத்தியாவசியமா மாறிடுச்சான், அதுக்கும் ஃபெசிலிட்டி தேவையா? உதய் அண்ணா, உங்களுக்கு வேணா அது கார் ஃபெசிலிட்டி தேவை, உங்களுக்கு கார் நீங்க நிறைய வச்சிருப்பீங்க, கார்ல வருவீங்க போவீங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் அப்படிலாம் கிடையாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போறோமா, நிம்மதியா சாமி கும்பிட்டோமா, அங்க போனா ஏதோ பாத்ரூம் ஏதாவது வந்துச்சுன்னா பாத்ரூம் போறதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி எங்களுக்கு தேவையானது, அதுதான். கார் பார்க்கிங் கிடையாது. இத்தனைக்கும் அந்த கார் பார்க்கிங்கை கோயிலோட நிதியில இருந்து, கோயிலுக்கு வர்ற அந்த வருவாயில இருந்து 10 கோடி ரூபாய் பணம் எடுத்து அந்த கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி தேவையா? அவர் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு?